ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு டொமேட்டோ பேஸ் ப்ரான்ஸ் கறி தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறேன். டொமேட்டோவையும் ப்ரான்ஸையும் நீங்கள் சேர்ந்து குக் பண்ணும்போது எல்டிஎல் குறைஞ்சி ஹெச்டிஎல் கூடி நம்ம உடம்புல வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும். இது ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக நான் அரைச்சிட்டேன். நான் இன்னைக்கு வந்து கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணி நான் 2 மீடியம் சைஸ் அனியனை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சதை ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 5 தக்காளி வந்து க்ரஷ் பண்ணதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் மசாலா பவுடரையும் நான் ஆட் பண்ணி இப்போ நம்ம மிக்சி கழுவுன தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு மஞ்சத்தூளை வந்து நான் ஆட் பண்ண பிறகு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கிறேன். ப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே குக் ஆனால் அது ஒரு ரப்பரி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். அதால் ப்ரான்ஸை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் குக் பண்ணாதீங்க. இப்போ திக் கோகனட் மில்க் வந்து நான் 1 கப் ஆட் பண்ணி நான் கொரியாண்டர் அண்ட் கறி லீவ்ஸை வந்து நான் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு கோகனட் ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நான் இறக்கிடுறேன். இது ஒரு எக்ஸலண்ட்